ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக ஒரு கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். இதுக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி ஒரு பீஸு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுந்து, வரமிளகாய், அப்புறமா ஒரு கொத்து கறி லீஃபு, ஒரு பொமிக்ரேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம குக் பண்ணி எடுக்கிறது மாதிரி ரைஸை தயிர் சாதத்துக்கு ரெடியாக்கி வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி கொதித்ததும் நான் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி சாதத்தையும் போட்டு நல்லா குக் ஆனதும் இதை வடிகட்டி ஒரு சைடில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்மளோட தயிர் சாதத்துக்கு ரைஸும் ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு கப் கர்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஜிஞ்சர் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்குள்ள சீசனிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் சூடானதும் 2 ஸ்பூன் நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் சூடானதும் 2 வரமிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கூடயே நான் கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி நான் செப்பரேட்டாக கறி லீஃபை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது லாஸ்ட்டில் கார்னிஷுக்கு தேவைப்படும். அப்புறமா கறி லீஃப் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு பிறகு அதே ஆயிலில் நம்ம சீசனிங்க்கு யூஸ் பண்ணியிருந்த கடுகு, ஜீரகம், வரமிளகாய், உளுந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதுக்கு கூட ஒரு 2 கறி லீஃபு சின்னதாக கிள்ளி போட்டிருக்கிறேன். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போது குக் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட ரைஸ் இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுப்போம். ரைஸில் நான் ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கிறதுனால நான் இப்போ ஆட் பண்ணலை. ஸோ சால்ட் இந்த நேரத்தில் நல்லா செக் பண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததான கறி லீஃப் நான் கொஞ்சமாக எடுத்து இதில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் கர்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அவ்வளவுதான், நம்மளோட கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பொமிக்ரேட்ஸ் எடுத்து வச்சது கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். பொமிக்ரேட்ஸ் தயிர் சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம ஒரு சூப்பரான எம்மியான ஒரு கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக எல்லோரும் கர்ட் ரைஸ் சம்மரில் நிறைய சாப்பிடுவாங்க. பட் நம்மளோட ரெகுலர் ரைஸ்லேயும் காரமாக சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் 2 ஸ்பூன் தயிர் சாதம் சாப்பிட்டோன்னா டைஜஷனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.